ஹலோ கைஸ், ரோஹிணி இந்த தடவையாவது மாட்டியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி எப்போவுமே மாட்டணும்னு நம்மளும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். பட் ரோஹிணி மாட்டுற மாதிரி தெரியலங்க. என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி தான் ரோஹிணியை கடைசி மாட்டி விட போகிறாங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாகவே புரியல. பட் எப்படியா இருந்தாலும் கதை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் போது கண்டிப்பாக ரோஹிணி ஒரு கட்டத்தில் மாட்டியே தான் தீரணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் அந்த சீன் எப்போ வேரிஸ் ரோஹிணி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படின்ற நம்ம எல்லாருக்கு இடையிலையும் இருக்கிற கேள்விகளுக்கு டைரக்டருக்கு மட்டும்தாங்க பதில் சொல்ல முடியும். அவரும் பார்த்திங்கன்னா என்ன நினைப்பார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இப்போ சீரியலில் மெயின் கான்செப்டே என்ன, ரோஹிணி தான். ஸோ ரோஹிணி இப்போவே மாட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் கதை அதில் என்ன இருக்குது. ஸோ அதனாலே ரோஹிணியை இப்போதைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, மாட்டி விடவே மாட்டேங்கிறாரு. அவரும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ என்ன தான் பண்ண போகிறாரு, இறுதியாக ரோஹிணி எப்போ மாட்ட போகிறாங்க, அவங்களுக்கு எப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா அந்த வாணி இந்த கதைகளை தான் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது முத்து அண்ட் மீனா 2 பேருக்குமே தேவையே இல்லாத வேலை அப்படின்னு தான் நம்மளே சொல்கிறோம். இது தேவையே இல்லாத ஆணி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என்னத்துக்கு தான் இந்த ஆணியை பிடுங்கினாங்கன்னே தெரியலங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எபிசோட் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி எபிசோடில் நடந்ததுக்கு அந்தளவுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்த வாரம் எபிசோடு திங்கக்கிழமை எபிசோட்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அண்ணாமலை இனிமேல் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவருக்கு என்ன இருக்குது, வேலை இருக்குது. ஸோ ரோஹிணி இப்போ ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது உண்மை தெரிஞ்சிருமோ, இந்த உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருமே, நம்மளால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் மனோஜோட வாழ முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் யார் சொல்லணும் அப்படின்னா காலம்தான் சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு அவங்களால இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க. ஸோ அவங்களும் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படின்னு தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய நினப்பு இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்களும் ரொம்பவே துடிச்சு போய் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களும் துடிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் தான் சொல்லணும். ஸோ அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ரோஹிணி கேட்குறாங்க, என்ன அங்கிள் இன்றைக்குமா வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு இப்போ கொஞ்சம் கண்டினியூவாக ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க அங்கிள், உங்களுக்கு டெய்லியும் ஒர்க்குனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் வீட்டிலே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மனோஜ் இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அண்ணாமலை நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், இது ஒன்றும் அப்படி ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, உட்காந்து செய்கிற மாதிரி ஒர்க்கு தான், அதனால் எனக்கு ஈஸியாக தான்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. ஸோ ரோஹிணி அவர் கிளம்பினோடனே பேய் அறைஞ்ச மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா கிறிஷ் என்றைக்கு அவர் கண்ணில் படப்போகிறானோ அப்போது இவர் கண்டிப்பாக முத்து அந்த விஷயம் அண்ணாமலை கிட்டேருந்து முத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முத்து கண்டிப்பாக கார்டியனாக யார் சேர்த்துருக்காங்க, அவங்க அம்மா யார், அவங்க எப்படி இருப்பாங்க, எங்கே இருக்கிறாங்க, மேபி என்னோடய ஃபோட்டோ கூட அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், கிறிஷுக்கு படிப்பும் முக்கியம். ஸோ அவனை படிக்க வைக்காமல் இருக்கவும் முடியாது, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும். டெய்லி இவங்க போகிறாங்கன்றதுக்காக அவனை எப்படி லீவ் போட வைக்க முடியும், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஸோ ரோஹிணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் தான் மாட்டியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இருந்தாலும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை வாழ்க்கை காப்பாற்ற அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ரோஹிணிக்கு. ஸோ அவங்களுக்கு வேறு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. யாரும் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கும் யாருமே கிடையாது. ஸோ அதனால தான் ரோஹிணி நாளுக்கு நாள் பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர
மற்றபடி இப்போ அவங்களுக்கு ஆள் இருந்தது, அவங்கள வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கோ தாங்கி பிடிக்கிறதுக்கோ ஒரு ஆள் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஆனால் அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லாதனால தான் தன்னை தானே காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ற முயற்சியில் அவங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது அண்ணாமலையே எப்படியாவது ஒன்று ஸ்கூலுக்கு போகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பண்ணியே ஆகணும், இந்த அங்கிளுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமலோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை சாக்கா வச்சு முத்து எப்படியா இருந்தாலும் வேலைக்கு விடவே மாட்டான், அப்படி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலே வச்சு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரசோட பொண்ணு இவங்கள வச்சு ரோகிணிக்கு திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்களுடைய கல்யாண வேலைகளில் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே கலந்துக்குவாங்க. ஏன்னா பரஸ் வந்து அண்ணாமலைக்கு அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மேரேஜுக்கு போயே தீருவாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, எப்படி வந்துட்டு ரோகிணி சமாளிக்க போகிறாங்க? இப்போ பரஸ் மகளுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் போயே தான் தீரணும். ஸோ ஆனால் அந்த பொண்ணுக்கு தாய் மாமா ப்ரௌன் மணி தான் அப்படின்ற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போது உனக்கு தாய் மாமா யாருமா, இது அந்த பொண்ணுக்கு தாய் மாமான்னு சொல்கிறாங்க, அப்போ உன்னுடைய தாய் மாமா தான் இவருன்னு நீ சொன்ன, அப்போ இவர் யார் அப்படின்ற கேள்வி இவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் வரும். ஏன் கண்டிப்பாக ரோஹிணி வந்து கையும் களவுமா மாட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த தங்கச்சி பொண்ணு உடைய வாழ்க்கை முக்கியமா, இல்லை நம்ம நடிக்க போன பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு பார்த்தா ப்ரௌன் மணி வந்து கண்டிப்பாக தன்னுடைய சொந்த அத்தை பொண்ணுடைய வாழ்க்கையை தான் முடிவு பண்ணுவார். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த இடத்துல இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, ப்ரௌன் மணி அவங்களுக்கு உதவி பண்ணுவாரா, இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவர் உதவி பண்ணுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் உதவி பண்ணார் அப்படின்னா இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவர் உதவி பண்ணலை அப்படின்னா இவங்க கண்டிப்பாக மாட்டிக்க தான் செய்வாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள் பண்ணி இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் யோசிக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ரோகிணி எப்படியாவது தப்பிக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க, ரோகிணி எப்படியாவது மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன தான் நடக்க போகுது, எப்படி தான் ரோகிணி மாட்ட போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ கிறிஷ் மேலே ரோகிணிக்கு பயங்கரமான வெறுப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா, நீ ஒருத்தர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன், என்னுடைய லைஃப்பை ஈஸியாக கடந்து போயிட்டு இருந்திருப்பேன், எனக்கு கல்யாணமான உண்மைகளை கடைசி வரைக்கும் நான் தெரியாமலே பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் மேலே அவங்களுக்கு பயங்கரமாக வெறுப்பு வருது, பயங்கரமாக கோபமும் வருது. இப்போ நீ ஸ்கூலில் ஒன்று போய் சேர்த்தா அந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை, என்னதாண்டா நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே என்ன ஆகுது, கெட்டதாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பழியையும் பாவம் அந்த குழந்தை மேலே, அந்த பிஞ்சு குழந்தை மேலே ரோகிணி சுமத்துறாங்க. இது தப்புன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தவறு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி எப்போ தான் திருந்த போகிறாங்க அப்படின்றது நமக்கே புரியலைங்க. பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களும் திருந்தி தான் ஆகணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் திருந்தினாங்க அப்படின்னா அப்போ காலம் அவங்கள திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மனோஜும் விஜயாவும் இப்போ யார் அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ, என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய மருமகன் சொல்லி யார் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களே தான் சீக்கிரமாக அவங்கள தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது எல்லாமே ரோகிணிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளை எல்லளவு கூட மதிக்கவே மாட்டாங்க அப்படின்றது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்களும் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு சரியான பதிலடி, சரியான பாடம் கிடைச்சே தீரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். பட் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது யார், முத்து அண்ட் மீனாவா இல்லை காலமா?
அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.